நம்ம சிவகார்த்தியை பற்றி உங்களுக்கே தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருந்து ஒரு மேடையில் ஏறினா ரசிகர்களை வந்து எப்படியெல்லாம் தக்க வச்சுக்கணும், எப்படியெல்லாம் அவங்கள வந்து அள வைக்கணும், சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் எலமெண்ட்ஸை வந்து நிறைய கற்றுக்கிட்டாரு. அதை வந்து அந்த விஜய் டிவி நிகழ்ச்சியில் கற்றுக்கிட்டாரு. நல்ல விஷயம். அவர் மேலே வந்துட்டார், ஹீரோவை நடிச்சிட்டாரு, ஓகே. அதையும் பார்த்தீங்கன்னா படங்களில் வந்து அதை என்டர்டைன்மெண்ட் மாற்றி அவரோட திறமை மூலம் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்துட்டார் சிவகார்த்திகேயன். ஆனால் எல்லாரும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, எப்பா இவர் அந்த கற்றுக்கிட்ட வித்தையை படத்தில் காமிச்சா பரவாயில்ல, நேர்லேயே காட்டுறாரு. குறிப்பாக ஏதாவது ஆடியோ லான்ச்சு, ப்ரெஸ் மீட்டு, இல்லை ரசிகர்கள் சந்திப்பு அப்படின்னு வந்தால் போதும், சிவகார்த்திகேயன் திரும்ப வந்து இந்த சிம்பத்தி பண்ணுற ஒரு விஷயத்தையே பண்ணிகிட்ருக்காரு. ஒரு மேடை கிடச்சா எங்கள் அப்பா எனக்கு இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு அவர் செத்து போன அவரோட அப்பா வச்சு திரும்ப சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாரு. இது பார்க்கும் போதே தெரியுது, இது பச்சையாக நடிக்கிறாரு. இவர் மேலே சிம்பத்தி ஏற்பட்டு இவர் படத்தை கூட்டமாக கொண்டு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் முன்னாடியே. கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னை வளரவே விடமாட்டாங்க. அதாவது இவர் நிறைய தப்புகள் பண்ணுவார், படத்தில் வந்து நிறைய மிஸ்டேக் இருக்கும், படம் ஓடாமல் போயிடும். ஆனால் அதுக்கு என்ன சொல்லுவார்னா, நிறைய பேர் சேர்ந்து வந்து என் படத்தை வந்து தோல்வியோட வச்சிட்டாங்க, என்னுடைய வளர்ச்சியை வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க, என்னை வளர்ச்சியை கண்டு நிறைய பேர் பயப்படுறாங்க, அதனால தான் என்னை முதுகில் குத்துறாங்க, இல்லைன்னா நான் வேற லெவலில் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமாக பேசிட்டே இருப்பார். இவருக்குன்னே சில முட்டு கொடுக்குற தீவிரமான ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை வந்து சில பேர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயன் நீங்கள் வந்து உண்மையாகவே அலறீங்க, அதெல்லாம் ஓகே, அது வந்து உண்மையாக பொய்யாங்கிறது அடுத்த விஷயம், உண்மையாகவே இருக்கட்டுமே. ஆனால் திரும்ப அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ஹீரோவாக இருந்துட்டு அழுதா வந்து நிச்சயமாக நீங்கள் போலியத்தான் அழுகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெட்ட பேர் உங்களுக்கு வந்துடும். அதாவது தயவு செஞ்சு இந்த மாதிரியான உருக்கமான விஷயங்களை பேசுகிறதோ, இல்லை அலறதோ, இல்லை வந்து என்னை வளர விட மாட்டாங்க, வளர விடாமல் தடுக்கிறாங்க, இப்படி மாதிரி சொல்கிறதெல்லாம் நிறுத்திடுங்க. ஏன்னா வந்து நிஜமாலுமே அது இருந்தாலும் கூட திரும்ப நீங்கள் சொல்கிறதால என்ன ஆயிரும்னா, நீங்கள் தான் வந்து போலியாக சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறீங்களோ அப்படின்னு இந்த ஹேட்டர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி ஆயிரும். தயவு செஞ்சு இனிமேலாவது அதை புரிஞ்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவும் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் திரும்பவும் அதே வேலை தான் பண்ணிக்கிறார். என்னன்னா, சமீபத்தில் சென்னையில் அவருடைய ரசிகர்களை சந்திச்சிருக்காரு. அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்க்கையில் எனக்கு நிறைய பிரச்சனை, என் சினிமா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, வலி, வேதனை, அதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அப்பாவோ ஒரு அண்ணனோ இல்லை. ஆனால் என் ரசிகர்களாக நீங்கள் இருந்தீங்க, இன்னமும் இருப்பீங்க அப்படின்னு ஒரே பல்லவியை பாடுக்காரு. இதே பல்லவியை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னா, நம்ம தெரியும் சிவகார்த்திகேயன் எப்பவுமே விஜயோட இடத்த பிடிக்கிறதுக்காக, விஜய் இடத்த வந்து பிடிக்கணும்னு ஆசைப்படுறதால விஜய் பண்ணுற விஷயங்கள் அப்படியே அப்பட்டமாக காப்பி அடிப்பார். கிட்டத்தட்ட இந்த ஸ்பீச்சும் அப்படி தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மாநாடு படத்தோட ஆடியோ லான்ச்சில் சிம்பு அவர்களே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்பீச் தான் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்த நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்பா உங்களுக்கு அப்பா இல்லை அண்ணன் இல்லைனா அம்மா இருக்காங்கல்ல, அக்கா இருக்காங்களே, ஒய்ஃப் இருக்காங்களே, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட உங்கள் வலி வேதனையை ஷேர் பண்ணுங்களேன். அதென்ன ரசிகலாக உங்கள்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுறேன் அப்படி சொல்கிறீங்க, ஏன் வலி வேதனை மட்டும் ஷேர் பண்ணுவீங்களா? இப்படி ஒவ்வொரு ஹீரோவும் இப்படி வந்து ரசிகர்களை வந்து திட்டமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு அடிமையாக வச்சுருங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் இந்த சமூக ஆர்வங்கள் வேறு பார்த்தீங்கன்னா அதை திரும்ப வந்து பயங்கரமாக விமர்சிக்கிறாங்க. ஸோ சினிமாவில் ஹீரோக்கள் மட்டும் இல்லை, வேறு யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. அது சினிமாவுக்கே கெட்ட பேர் அப்படிங்கிறது தான் பொதுவான ரசிகரோட கருத்தாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டாக சொல்லுங்கள்.